ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, என் வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்கவே மாட்டேங்குது அம்மான்னு நீ வருத்தப்பட்டு சொன்னதால தான் நீ எதிர்பார்த்த நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்கும் விதமாக நானே ஆசீர்வதித்து இந்த குங்குமத்தை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நான் ஆசீர்வதித்து அனுப்பிய குங்குமம் தான் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பல மடங்காக உனக்கு கொடுக்க போகுது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பிரச்சனையும் கஷ்டமாகவே இருக்குதே நினச்சி நீ பயந்து வாழ்க்கையில் தடமாறவோ வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நீ சற்றும் எதிர்பாராத பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன். இப்போதைக்கு உன்னை சுற்றி சூழ்ந்து நடந்து வரும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தாங்கிக்கோ. என்னுடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் தூள் தூளாக ஆக்கப்போது. உன்னுடைய சிக்கல்களை சுக்குநூறாக்கி கஷ்டங்களை தவிடுபொடியாக்கி உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சியுக்கும் நல்ல பலனை கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உனக்கு சாதகமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் மனசு விரும்பின விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கப் போகுது. எந்த சூழ்நிலையிலையும் என் தலைவிதி இப்படி தான் நினச்சி நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. யார் தலைவிதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அது எவ்வளவு கடினமானதாக கஷ்டமானதாக இருந்தாலும் என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா அதை நிச்சயமாக நான் மாற்றி அமைப்பேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் சரி, கவலைக்கு உரியதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமாக இரு. என்னை நம்பி வந்த உன்னை எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு அதை நல்ல முடிவுக்கு கொண்டு வர நான் இருக்கேன். நீ எல்லா விதத்திலும் நம்பிக்கை இழந்திருந்தாலும் இறை நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடி வந்தீனா அனைத்தையும் உன்னால் மீண்டும் பெற முடியும். நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. சரியான நேரம் வரும்போது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். அது வரைக்கும் பொறுமையாக இரு என் செல்லமே. கண்களில் கண்ணீர் வழிந்தோட உன் வேண்டுதல் நிறைவேறணும்னு என்னைத்தானே தேடி வந்தாய். நிச்சயமாக உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். அதற்கான நல்ல வழியையும் நான் உனக்கு காட்டப் போகிறேன். இப்போதைய தற்போதைய நிலைமை மாறி உன் வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பமும் நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது. நீ தேவையில்லாமல் உன் குடும்பத்தில் உள்ளவங்களை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய நேர்மையான நல்ல செயல்களுக்கு ஏற்றாற் போல வெற்றியை மிக பெருசாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். ஒரு சில விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைன்றதுக்காக நம்பிக்கை இழந்திடாதே. அதை கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். நீ மனதைரியமாக இருந்தால்தானே சிக்கல்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படும். பிரச்சனை மறுபடியும் உன் வாழ்க்கையில் வரும்போது நீ அதை கண்டுக்காம தைரியமாக இருந்தினா அந்த பிரச்சனைகளே உன்னை பார்த்து தோற்று போயிடும். என்ன இது எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் எல்லாத்தையும் சாதாரணமாக சமாளிச்சிடுறாங்களேன்னு பிரச்சனைகள் உன்னை கண்டு பயந்து ஓடி ஒதுங்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். நீ கேட்ட மகிழ்ச்சியையும் நிம்மதியான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையும் வெகு விரைவில் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ எல்லாத்தையும் தேடி தேடி போய் பார்த்த காலமெல்லாம் முடிஞ்சு இப்போது எல்லாருமே உன்னை தேடி வருவதற்கான காலம் வந்துருச்சு. நீ நினச்சதற்கு மாறாக நீ யோசித்ததற்கு எதிராகவே எல்லாம் நடந்து கொண்டிருந்த சூழலெல்லாம் விலகி இப்போது உன் மனம் விரும்பக்கூடிய நல்ல செயல்கள் மட்டுமே நடக்க போகுது. எந்த இடத்துல உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க நினச்சியோ அதே இடத்துல எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எல்லாமே நீ செய்த நன்மைக்கான பலன்களாக நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அது வரைக்கும் நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே இந்த வராகி அம்மாவின் அருளால் நடந்தது போலவே இனி நடப்பதையும் உன் நல்லதுக்காகவே நல்ல விதமாகவே நான் நடத்தி கொடுப்பேன். உன் மன போராட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்த பிறகு நீ பயப்படாதே என் செல்லமே. நீ எதிர்மறையாக எதை பற்றியும் யோசிக்க வேணாம். உன் கூட நான் இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கு உதவ அடுத்தவங்க வரலைனாலும் இந்த வராகி அம்மா நான் வந்து நின்று உனக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பேன். நீ இப்போதைக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஓய்வெடுத்தினா போதும்.
சோதனைகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டுறேன். எந்த அளவுக்கு இப்போது நீ கஷ்டப்பட்டியோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உயர்வும் மிக பெரியதாக அமையப்போகுது. நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் கூட இனி எல்லா காலகட்டத்திலும் இந்த வராகியம்மா நான் இருப்பதின் காரணமாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி வருஷம் முழுவதும் யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே உன் பொன்னான நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு பதிலாக எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக மாற்றி கொடுமா தாயேன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு இந்த நிகழ்காலத்தில் நீ என்னென்ன செய்யலாம்னு யோசிச்சு அந்த செயலை சிறப்பாக செய்ய பழகு. இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செய்வதன் மூலமாக உன் வாழ்க்கை உயரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்னு யோசிச்சு அதையும் ரொம்ப யோசிக்கக்கூடாது. சில நிமிடங்கள் மட்டுமே சிந்திச்சு அதற்கான முயற்சிகளை இன்னைக்கே செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மிகப்பெரிய இடத்தை அடைவதற்கும் உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன். நடக்கிற எதையுமே அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியாமல் போயிடும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னு அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம நீ என்னென்ன செய்யணும், நீ எப்படி உன் வாழ்க்கையை வாழணுங்கிறத பற்றி யோசி. அடுத்தவங்களை பற்றி யோசிச்சின்னா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உன்னால் எந்த துன்பமும் வராமல் உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே உன்னுடைய கவனம் இருக்கட்டும். உன்னால் ஒருத்தருக்கு கஷ்டம்னும் உன்னால் ஒருத்தர் கண்ணீர் விட்டு அழுதாரணும் உன்னுடைய எந்த செயலும் பேச்சும் இருக்கக்கூடாது. அப்படி நீ மட்டும் சரியாக இருந்துட்டினா, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் உன்னுடைய செயல்கள் இருந்ததுன்னா உன் வாழ்க்கைக்கு இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்குவேன். உன் நண்பனிடம் மட்டும் நீ கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இரு. ஏன்னா உன்னுடைய எதிரிகிட்ட நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்குவ. அது மட்டும் இல்லாமல் உன் பலம் என்ன, நீ எதில் நல்லா தைரியமாக இருப்ப, எதை சரியாக செய்வ, எதை சூப்பராக செய்வ எல்லாமே உன் எதிரிகளுக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய நண்பனுக்கோ உன் பலவீனமும் சேர்த்தே தெரியும். உன்னுடைய பலத்தை வச்சு அழிக்கிறவங்களோட உன் பலவீனத்தை வைத்து அழிக்கும் மனிதர்கள் இப்போ அதிகமாயிட்டாங்க. அதனால் உன் நண்பனிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து உன் பலவீனத்தையும் ரகசியத்தையும் வெளிப்படுத்தாத அளவுக்கு நீ திறமையான ஆளாக இருந்துக்கோ. உன் பலவீனத்தை தெரியக்கூடிய நண்பனிடம் எதையுமே சொல்லி கொள்ளாதே என் செல்லமே. வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீ தோத்துக்கிட்டே இருக்கன்னு நினைக்க வேணாம். உண்மை என்னன்னா, நீ தோல்வியெல்லாம் கடந்து கடந்து தாண்டி தாண்டி வெற்றியை தொடப்போகிறாய் என்பதுதான் அர்த்தம். நீ அழுதுகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். முதல்ல இந்த எண்ணத்தை இன்றோடு தூக்கி எறிஞ்சிடு. உன் தோல்விகள் அனைத்தையுமே கடந்து கூடிய சீக்கிரம் நீ வெற்றியை பெறப்போகிறாய். இப்போது இருக்கும் உன் வாழ்க்கையில் சூழ்நிலைக்கூடிய இருளை எல்லாம் விலக்கி விடியலை உனக்கு தருவதற்காகவும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்குமாக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசுக்கு ஒரு உருவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசுக்கு அபாரமான சக்தி இருக்குது. உன் மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அதை 1% நீ நினச்சாலும் அது அப்படியே நடந்துடும். அதனால எப்போவுமே மனசில் நல்லதே நடக்கும்ன்ற நல்ல எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எப்போதுமே அமைதியாக இரு. அமைதியான மனசில் தான் ஆற்றல் அதிகரிக்கும். அப்படி மனசை அமைதியாக வச்சுக்கும் போது தெளிவான முடிவையும் முன்னால் சுலபமாக எடுக்க முடியும். உன் மனசில் நீ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிற, இது நல்லபடியாக நடக்கணும்னு யோசிக்கிறனா அது நடக்கும், கிடைக்கும்னு நீ உறுதியாக நம்பணும். அப்படி நீ நம்பும்போது உன்னுடைய அந்த மனசே இந்த பிரபஞ்சத்திடம் போராடி அதை உனக்கு பெற்று கொடுத்து விடுவேன் செல்லமே. அதை விட்டுட்டு உன் மனசில் இது நடக்காதோ அது கிடைக்காதோன்னு சந்தேகப்பட்டினா உன் மனசு எப்படி உனக்கு சாதகமாக வேலை செய்யும்? உன் மனசை எப்போவுமே நீ நினச்சதை நடத்தி கொள்ளக்கூடிய உனக்கு சாதகமான கருவியாக பயன்படுத்து. மனசுங்கிறது மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே மனசில் நல்லதையே நினச்சினா நல்ல விஷயங்களே உனக்கு நடக்கும்.
உனக்கு எதிரில் நின்று உன்னை எதிர்ப்பவர்களை விட உன் கூடவே இருந்து உனக்கே தெரியாமல் உன்னை கவுக்க நினைக்கிறவங்க கிட்ட தான் நீ கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா எதிரில் இருக்கவங்கிட்ட நீ கொஞ்சம் கவனமாக இருப்ப, ஆனால் கூட இருக்கிறவங்கள தானே முழுசாக நம்பி ஏமாந்து போகிறாய். இனிமேலாவது கவனமாக இரு. உனக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போன உன் பெற்றோர்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஒருபோதும் அவர்களை அவமரியாதை செய்யும் விதத்தில் நீ பேசவோ நடந்து கொள்ளவோ வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கையில் ஒளியேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்காக அவங்க தங்களை மெழுகுவர்த்தியாய் உருக்கி கொண்டு உனக்காக என்ன செய்யணுன்றதை மட்டுமே பார்த்து பார்த்து செஞ்சாங்க. நீ அவர்களுக்காக நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளால், அதாவது அவங்க மனசை கஷ்டப்படுத்தும் வார்த்தைகளால் அவங்களை நோகடிக்காதே என் செல்லமே. உன் பிஞ்சு பாதங்களுக்கு நடக்க கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கு நீ பாத பூஜை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை தனிமைங்கிற நெருப்பில் தள்ளி விட்டுடாதே. அவங்களுக்கு என்ன தேவை எது தேவை நீ பார்த்து பார்த்து செய்யலைனாலும் பரவாயில்ல, அடிப்படை தேவையான ஒதுங்க ஒரு இடத்தையும் சாப்பிட தேவையான உணவையும் மட்டும் சரியாக கொடுத்துட்டு உனக்கு நேரம் இருக்கும்போது அவர்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட அன்பா பாசமாக அரவணைப்பாக பேசவும் கற்றுக்கோ. அதை பார்த்து செஞ்சுக்கும் போது உன் பெற்றோரின் இதயத்தில் நீ உனக்கான அன்பை கொடுக்கும்போது அவர்கள் உனக்காக என்கிட்ட செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். ஆம் என் செல்லமே. எந்த ஒரு பிள்ளை தான் பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்க கேட்காமலேயே அவர்களுக்கு உரியதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு பிள்ளைக்காக பெற்றவர்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்பது என்னிடம் உடனடியாக பலனை கொடுக்கும். நான் அவர்களுடைய பிரார்த்தனையை தான் உடனே நிறைவேற்றி கொடுப்பேன். அப்படிதான் உன்னை பெற்றவங்க செஞ்ச புண்ணியம் இப்போது உனக்கான மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் தர தயாராகியுள்ளது. நீ வெற்றி பெறுவதற்காக தான் இந்த குங்குமத்தையும் தொடச் சொன்னேன்.